கௌதம் கார்த்திகை வந்து ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அந்த பொண்ணு என்னெல்லாம் செய்யணும், எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க? அது வந்து she just has to be herself. Okay. And of course mind engagement, I mean like if she has an engaging mind, அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா, and she's not பயப்படக்கூடாது. she has to be free, she has to be herself. அவ்வளவுதான், நிறைய கேட்கறது இல்ல, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு என்ன வயசாகுது? 23. ஓகே. ஸோ 23க்கு கம்மியா இருக்கிற பொண்ணுங்க வந்து இஃப் தேர் சிங்கிள் அண்ட் ரெடி டு மிங்கிள் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? அது பர்சனல் கொஸ்டின் மேம். அவர் பாருங்க, பொண்ணுக்கு மேல அவர் தான் வைக்கப்பட்டு இருக்காரு. நான் இங்க உட்காந்து தைரியமா கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, பட் லுக் வைஸ் அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்? உங்களுக்கு வந்து டஸ்கியா இருக்கிற பொண்ணுங்க பிடிக்குமா, ஃபேரா இருக்கிற பொண்ணுங்க பிடிக்குமா, லாங் ஹேரா, ஷார்ட் ஹேர், அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. எத்தனை பொண்ணுங்க வந்து அப்படியே எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க, சொல்லுங்க. ஐயோ, எனக்கு கலர்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லைங்க. அது நான் ஆக்சுவலா மயங்கினது வந்து கண்ணை பார்த்து தான் மயங்குவேன் நான். அது அது என்னன்னு தெரியல, அந்த கண்ணில் ஒரு 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 கண்ணீர் அப்படியே அழகா அப்படி கொட்டும் போது எனக்கு அப்படியே கண்ணீர். லவ் பண்ற பொண்ணு கண்ணீரோட தான் முதல்ல பார்க்கணும். பார்த்தனால எனக்கு ஆஹான்னு போயிடும். அதுல தான் எனக்கு ஒரு பயங்கர ஃபேக்டர் இருக்கு. எல்லா பொண்ணுங்களும் கையில டியர் டிராப்ஸ் வச்சுக்கிட்டு கண்ணு அழுது காமிக்கணும் உங்ககிட்ட, அப்பதான் வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். கண்ணு அவ்வளவு அழகா இருந்தது அப்படி அழுகும் போது. ஆனா அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, நீங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு, நீங்க வந்து லவ் பண்ணணும்னு டிசைடே பண்ணிட்டீங்க, அப்போ உங்களோட லவ் ப்ரப்போசல் எப்படி பண்ணுவீங்க? எங்கேயாவது ஒரு டின்னர் டேட்டா, இல்ல வந்து நீங்க லவ் லெட்டர் எழுதி கொடுப்பீங்களா? உங்க ஸ்டைல் எப்படி இருக்கும்? பீச். பீச், இது மாதிரி டக்குன்னு வருது பாருங்க பதில். பீச்சுக்கு கூட்டு போய் என்ன பண்ணுவீங்க? டின்னர். ஓ, பீச்சுக்கு கூட்டு போய் டின்னரா? நம்ம மெரினா பீச்சுக்கு கூட்டு போவீங்களா? மெரினா பீச் இல்லைங்க, பெசநகர் பீச். பெசநகர் பீச் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு நாள் ஷூட்டிங் இல்லாத அன்னைக்கு எப்படி உங்களோட டே இருக்கும்? எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஷூட்டிங் இல்லாத டைம்ல ரொம்ப டயர்டா இருப்பேன், அதுக்கு பெட்லயே தூங்கிட்டே இருப்பேன். ஓகே, அப்ப ஷூட்டிங் இருக்கிற நாள்ல? ஷூட்டிங் இருக்கிற நாள்ல 4 மணிக்கு கிளம்பிட்டு ஓடிடுவேன் ஷூட்டிங்க்கு. அப்புறம் ஒரு 10 மணிக்கு வந்து தூங்கிடுவேன். இப்போ எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த ப்ரமோஷன்ஸ் தவிர்த்து how are you preparing yourself for the industry? அது பாத்தீங்கன்னா டெய்லி நைட்டா அப்பா கூட டிஸ்கஷன்ஸ், என்ன பண்ணலாம், என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணலாம். அப்புறம் அவர் வந்து இப்போ ட்ரெய்லர்ல பார்த்ததெல்லாம் எங்க எனர்ஜி இருக்கு எல்லாமே அதை பத்தியெல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும், எவ்வளோ முக்கியமா இருக்கு ரெஸ்ட், தூங்குறது, இந்த லேட் நைட்ஸ் எல்லாம் நோன்ட்டு அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸும் பண்ணுவான். அப்புறம் ஹீல் டெல் மீ அபவுட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பீப்புள். அப்புறம் அவர் யாருன்னு என்ன நல்லா பார்க்குறது. இஸ் இன்ட்ரடியூஸ் மீ டு மை ஐ ஒன்ட் சே அசிஸ்டன்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவங்க தான் இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன நல்லா பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ சமீபத்தில் நீங்க பார்த்த தமிழ் ஹீரோயின்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யங் ஹீரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்க. நான் வந்து போர்டிங் ஸ்கூல்ல படிச்சதுனால நிறைய படம் பார்த்தது இல்லைங்க. நீங்க பாம்பே ஹீரோயின் மாதிரியே பேசுறீங்க. பாம்பே ஹீரோயின்ஸ் தான் சொல்லுவாங்க. எனக்கு தமிழ் அஃப்கோர்ஸ் தெரியாது, தமிழ் ஹீரோஸ் தெரியாது. நான் உண்மையா சொல்றேங்க, நான் ஸ்கூல் போர்டிங் ஸ்கூல்ல படிச்சதுனால படமே பார்த்தது இல்லைங்க. அப்பா படமே ஒரு 5 தான் பார்த்திருப்பேன். ஓகே, அட்லீஸ்ட் நீங்க இப்ப வந்துட்டு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல. இப்ப பொங்கல்ல 3 படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க, அதெல்லாம் நீங்க பாக்கலையா? கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. ஆர்டிஸ்ட பாருங்க, முதல் படம் வரதுக்கு முன்னாடி பிஸியா இருக்கேன் அப்படின்றாரு. சரி, இதுக்கு முன்னாடி இப்ப சமீபத்துல நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் நான் மீட் பண்ணது வந்து அர்ஜுன் சாரோட ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் சிவான் இருக்காரு. அவர் தான் எனக்கும் ட்ரைனிங் எடுக்கிறாரு. இல்ல அவர் வந்து ஒரு ஜிம் இன்ஸ்ட்ரக்டர், எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் பிரதர் மாதிரி. அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு, பரத். பரத்தை மீட் பண்ணிருக்கேன். அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நைஸ் கேரக்டர், ரொம்ப சிம்பிளான ஆளு. சோ ஆக்சுவலா நீங்க நேரா பார்த்து சொன்னவங்கள கேட்கல, நீங்க பிலிம்ஸ்ல பார்த்து இவர் சூப்பரா நடிக்கிறாரு, இவர் மாதிரி நம்ம நடிகன் ஆகணும் அப்படின்னு நீங்க பார்த்தோ, இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ அப்படின்னு யாரை சொல்வீங்க? மணிரத்னம் சார் தான். சத்தம் கட்ட சங்கர்